நாளும் விசேஷமும். ஒரு பெண்ணின் அன்பு, ஒரு மனைவியின் உறுதி, ஒரு பக்தையின் பிரார்த்தனை, இந்த மூன்றும் சேர்ந்து உருவான புனிதமான விரதம்தான் காரடையான் நோன்பு. வரலட்சுமி விரதம், சஷ்டி விரதம், ஆடி வெள்ளி உள்ளிட்ட பெண்கள் கடைபிடிக்கும் விரதங்களுள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவது இந்த காரடையான் நோன்பு. தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று திருமணமான பெண்களும், நல்ல கணவன் அமைய வேண்டும் என்று கன்னி பெண்களும் இருக்கும் விரதம்தான் காமாட்சி நோன்பு, கௌரி விரதம், சாவித்திரி விரதம் என்றெல்லாம் அழைக்கப்படும் காரடையான் நோன்பு. சக்தி தூக்கமில்லா கல்விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி. சரி, இக்காரடையான் நோன்பின் வரலாற்றை பார்க்கலாம். மந்திர தேசத்தின் அரசன் அஸ்வபதியின் மகளான சாவித்திரி சாலுவ நாட்டு மன்னன் சால்வனின் மகனான சத்யவானை காட்டில் கண்டு காதல் கொள்கிறாள். ராஜ்யத்தை இழந்து கண் பார்வையற்ற பெற்றோரை கவனித்துக் கொள்ளும் சத்யவானை மணக்க முதலில் அஸ்வபதி சம்மதித்தாலும் சத்யவான் ஒரு வருடத்தில் உயிரிழப்பான் என்ற உண்மையை நாரதரின் மூலம் தெரிந்து கொள்ளும் அஸ்வபதி மகளின் காதலை எதிர்க்கிறார். இருப்பினும் தான் சத்யவான் தான் திருமணம் செய்வேன் என்ற உறுதியுடன் சாவித்திரி அவரை மணந்து காட்டில் பல துன்பங்களை கடந்து கணவனுடன் வாழ்ந்து வருகிறாள். இதற்கிடையில் கணவனின் ஆயுள் விருத்திக்காக காட்டில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு காமாட்சி அம்மனை வழிபட்டு வருகிறாள். சத்யவானின் ஆயுளின் கடைசி நாளும் வந்தது. அவனது உயிரை பறிக்க யமன் பாசக்கயிறுடன் வந்தார். இதனை கண்ட சாவித்திரி தன் கணவனின் உயிரை திருப்பித் தரும்படி மன்றாடினாள். இதை கண்ட யமதர்மனுக்கு ஆச்சரியம். மானுட பெண்ணான சாவித்திரியின் கண்களுக்கு எப்படி நாம் தெரிகிறோம்? இவள் சாதாரண பெண்ணாக இருக்க முடியாது, தெய்வ அனுகூலம் கொண்ட பெண்ணாகத்தான் இருக்க முடியும் என்று புரிந்து கொள்கிறார். யமதர்மன் சாவித்திரி இடத்தில், பெண்ணே, ஒருவரின் பாவ புண்ணிய கணக்கிற்கு ஏற்ப அவரவர் உயிரை பறிக்கும் உரிமை மட்டுமே என்னிடம் உள்ளது. உன் கணவரின் ஆயுள் முடிந்து விட்டது என்று கூறிவிட்டு யமலோகம் நோக்கி புறப்பட்டார். ஆனால் பதிவிரதையான சாவித்திரி யமனுடன் வாதாடிக் கொண்டே யமலோகம் வாயில் வரை சென்று விட்டாள். ஆனால் பூத உடலுடன் அவள் யமலோகம் செல்ல இயலாது. என் செய்வதென்று புரியாதவராய் நின்ற யமதர்மன், பெண்ணே, உன் கணவன் உயிரை தவிர வேறு 3 வரங்களை கேள் என்றார். புத்திசாலியான சாவித்திரி, முதல் வரமாக என் மாமனார் மாமியாருக்கு கண் பார்வை வேண்டும். இரண்டாவதாக என் கணவர் இழந்த ராஜ்யம், நாடு என அனைத்தும் வேண்டும். மூன்றாவது வரமாக பதிவிரதையான எனக்கு போரில் புறமுதுகு காட்டாத மகன்கள் வேண்டும் என்றாள். இவை அனைத்திற்கும் ததாஸ்து என்றார் யமதர்மர். நீ கேட்ட அனைத்து வரங்களையும் தந்துவிட்டேன், என் வழியிலிருந்து விலகி செல் என்று கூறினார் யமதர்மர். உடனே சாவித்திரி, ஐயனே, தர்ம பத்தினியான எனக்கு குழந்தை வரமளித்தீர். ஆனால் என் கணவனின் உயிரை பறித்துக் கொண்டால் எனக்கு எப்படி பிள்ளை பேறு கிடைக்கும் என்றாள். இதை கேட்டு அதிர்ந்த யமதர்மன் சாவித்திரியின் சமயோஜித புத்தியையும் பத்தினி தன்மையையும் மெச்சி சத்யவானின் உயிரை மீண்டும் அளித்தார். சாவித்திரி உற்ற நோன்பின் பலனாக யமதர்மனின் மனதினை சற்று நேரம் தடுமாற வைத்து வரத்தினை வழங்க வைத்தாள் அன்னை காமாட்சி. எனவே அன்னை காமாட்சியை நினைத்து இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பெண்களின் மாங்கல்யத்தை அன்னை காமாட்சி காத்தருள்வாள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. சாவித்திரி யமனிடமிருந்து சத்யவானின் உயிரை போராடி மீட்ட நாளே காரடையான் நோன்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. காரடையான் நோன்பு பெயர் காரணம் என்ன?
கார் என்றால் இருள், அடையான் என்றால் அடையாதவன். இருளை அடையாதவனாய் தன் கணவன் இருக்க வேண்டி மனைவி இருக்கும் விரதமே காரடையான் நோன்பு என்று கூறப்படுகிறது. மற்றொரு பெயர் காரணமும் பரவலாக கூறப்படுகிறது. காட்டில் வாழ்ந்த சாவித்திரி தனக்கு கிடைத்த பொருட்களை கொண்டுதான் காமாட்சி அம்மனை நோக்கி இந்த விரதத்தை மேற்கொண்டாள். அப்படி அவள் நைவேத்தியமாக படைத்தது காட்டில் கிடைத்த கார் அரிசி மற்றும் உருகாத வெண்ணெய். கார் அரிசியை கொண்டு அடை தயாரித்து வழிபட்டதால் இது காரடையான் நோன்பு என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. சந்தன மாரியம்மா, சந்திர காளியம்மா, சங்கரி தாயை சுந்தரி தாயை எழுந்து வாடியம்மா, பத்திர காளியம்மா, பட்டண காரியம்மா, பழுத்த கண்ணாளி பறந்து வாடியம்மா, அகிலம் காத்திருக்குது அகிலாண்ட தாயாரே, அருளை வாரி தந்திடுவா. காரடையான் நோன்பு வழிபாட்டு முறை. காரடையான் நோன்பு இருக்கும் பெண்கள் முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்திட வேண்டும். நோன்பு நாளன்று காலையில் எழுந்து குளித்து சரியாக மாசியும் பங்குனியும் சந்திக்கும் நேரத்தில் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலோ காமாட்சி அம்மனுக்கு மலர்களை கொண்டு பூஜை செய்து பூஜை அறையில் கோலமிட்டு ஒரு தலைவாழை இலை வைத்து அதில் வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, மஞ்சள் கட்டி, மஞ்சள் கயிற்றுடன் நைவேத்தியமாக கார அடை அல்லது இனிப்பு அடை மற்றும் உருகாத வெண்ணெய் சமர்ப்பித்து, உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நோற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்ற ஸ்லோகம் சொல்லியும் அம்மனை மனமுருக வழிபட வேண்டும். நாள் முழுவதும் நைவேத்தியமாக படைத்த உணவை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் விரதம் முடியும் வேளையில் திருமணமான பெண்கள் தன் கணவர் கையினாலோ அல்லது மூத்த பெண்கள் கையினாலோ சரடை மாற்றிக்கொள்ளலாம். மாசி கயிறு பாசி படியும் என்ற பழமொழிக்கு ஏற்ப இவ்விரதம் இருக்கும் பெண்களின் தாலிக்கயிறு பாசி படியும் அளவுக்கு நீண்ட காலம் இருக்கும் என்பது நம்பிக்கை. இந்த வருடம் காரடையான் நோன்பு எப்போது? பொதுவாக காரடையான் நோன்பு மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் தொடங்கும் தருவாயில் கொண்டாடப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி காலை 6:48 மணி துவங்கி மார்ச் 15ஆம் தேதி அதிகாலை 1:08 வரை இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். சிலர் காரடையான் நோன்பு அன்று சூரிய உதயம் துவங்கி சூரியன் மறையும் வரை நோன்பு கடைபிடிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். நேயர்களே, தன் கணவனின் நீண்ட ஆயுளுக்காக காமாட்சி அம்மனை நினைத்து சாவித்திரி நோற்ற இந்த விரதத்தை நாமும் இருந்து காமாட்சி அம்மனின் அருளை பெறுவோம். நாளும் விசேஷமும்.